Praise the Lord. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிக்க ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. ஹல்லேலூயா. கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க பலன் தந்தீர் உம்மை ஆராதிக்க ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிக்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, கிருபை தந்ததுக்கு நன்றி, உங்க பலனை கொடுத்ததுக்கு நன்றி. ஓ நித்தியமானவரே, கனத்துக்குரியவரே, துதிக்கு பாத்திரரே, மகிமை உடையவரே, உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த சர்வ வல்லவரை ஆராதிப்போம். பெரிய காரியங்களை செய்வார். அப்பா, இன்னைக்கும் நித்தியமானவரே, துதிக்கு பாத்திரவரே, மகிமை உடையவரே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜெயமான காரியத்தை செய்யுங்க. கண்ணீரை தொடங்க. காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஜெயமாக மாறட்டும். எந்த காரியம் செய்யணும்னு பிள்ளைகளுக்கு தெரியல, குழப்படியாக இருக்கிறது, எதிலே கையை வைப்பது, இது கர்த்தருடைய காரியமா என்று தெரியலையே. கர்த்தர் நித்தமும் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடிமாறி இருக்கிறவங்களை இன்னைக்கு அவங்க கால்களை ஸ்திரப்படுத்துங்க. பலவீனமாக இருக்கிறவங்களை பலப்படுத்துங்க. ஓ நன்றி. ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே தேவ பலன் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். அவங்க குடும்பத்தை சீர்படுத்தும். குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய கரம் இருக்கட்டும். அநேகர் தேவனே சில காரியத்தில் போய் அப்படியே மாட்டிக்கொண்டதை போல இருக்கு, தப்பிச்சு வெளியில வர முடியல. அது பாவங்களாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு விஷயமாக இருக்கலாம், ஒருவேளை தேவனே அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். தெய்வமே, அவங்கள தப்பிக்க பண்ணுங்க. அவங்க வேலையை கூட இருக்கலாம். ஐயோ, என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடங்கி கிடக்குதே, நான் முன்னேற முடியாமல் இருக்கிறதே. இன்னைக்கு கர்த்தர் பதில் செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஆதாரமாக எடுப்போம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். அதை சொல்லிட்டு சொல்றாரு, இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். ஏன் இந்த இடத்துல யோசேப்பு வீடுன்னு கொண்டு வருது? யோசேப்பு யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு. அந்த ஈசாக்குக்கு யாக்கோபுன்னு பிள்ளை, ஏசா யாக்கோபுன்னு 2 பேர் பிறக்கிறாங்க. அந்த யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளை தான் அந்த யோசேப்பு. அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு நல்ல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளை, கர்த்தரை நம்புற பிள்ளை, கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருந்த பிள்ளை. அந்த தேசத்திலேயே, அந்த எகிப்து தேசத்திலே அற்புதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தி வைக்கப்பட்டான். அவனால தான் அவன் குடும்பத்துக்கே ரட்சிப்பு, அவனால தான் தேசங்களுக்கு ரட்சிப்பு. பாருங்க,
கர்த்தரை தேடின ஒரு யோசேப்பு ஒரு விசுவாசிக்கிற குடும்பமாக மாறுது இல்லையா? அவன் மூலம்தான் குடும்பங்களே ரட்சிக்கப்படுது, தேசங்கள் ரட்சிக்கப்படுது இல்லையா? இப்படிப்பட்ட ஜீவியம் நடக்குது. கடைசியில் இந்த சந்ததிகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சு பழுகி பெருக பண்ணி இஸ்ரவேல் தேசமாக மாறுறாங்க இல்லையா? ராஜாக்களை எழுப்புறாரு, தலைவர்களை எழுப்புறாரு, பெரிய பெரிய திறமசாலிகளை எழுப்புறாரு, தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு. இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அதே இடத்துல இதில் சில மக்கள் கர்த்தரை தேடலை, கர்த்தரை விட்டு விலகுறாங்க. அந்நிய தேவர்கள் மேலே நாட்டம், அங்கே போச்சு ஆசை. கர்த்தருக்கு கீழ்ப்படியில, கர்த்தரை சேவிக்கலை, கர்த்தரை தேடலை. இப்போ ஆபத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்நிய அவங்க மேலே ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறான். கொடூரம், பலவிதமான தடைகள், அந்நிய மக்கள் ஆளுகை செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அடிமையாக திரும்பியும் போகிறாங்க. இந்த சூழ்நிலை தான் தீர்க்கதரிசி மூலம் வருது வார்த்தை, கர்த்தரை தேடு, அப்பதான் பிழைப்ப. தேவஜனமே, இதுக்கும் எனக்கும் இந்த காலவேளையில் எனக்கு என்ன சம்பந்தம்? நம்ம ஒரு விசுவாச குடும்பத்தில் தான் எழுப்பப்பட்டோம். நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வார்த்தைகள், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? காரியங்கள் ஜெயமா இல்லை, கையின் பிரயாசங்களில் நன்மை இல்லை, வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, குடும்ப ஜீவியம் போராட்டமாக இருக்குது. பிள்ளைகள் மூலம் அநேக மனதில் கிளேசங்கள், படிப்பு விஷயத்தில் பலவிதமான விஷயங்கள்ல. நல்ல கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அன்பா சொல்றாரு, உங்களை கண்டம் பண்ணி போ அப்படின்னு சொல்லல. நீ தயவு செய்து தேடு, நீ பிழைப்ப. நீ நினைச்சிட்டு இருக்கிற இதுதான் உன் வாழ்க்கை, இப்படிதான் உன் வாழ்க்கை முடிப்போகுது, இதுதான் உன் வாழ்க்கை தலையெழுத்துன்னு இல்லை மக்களே. நீ கர்த்தரை தேடு, பிழைப்ப. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல, தெய்வமே நாங்கள் உண்மை தேடுறோம்னு சொல்லுவோமா? நாமும் நம்முடைய தகப்பன் வீட்டாரும் காக்கப்படுவோம், நாமும் நம்முடைய சந்ததியும் காக்கப்படும், மீட்டெடுக்கப்படும். வாழ வைப்பாரு கர்த்தர். நம்முடைய சந்ததிகள் திரும்பும் ராஜாக்களையும் தலைவர்களையும் பிரபுகளும் ஆளுகை செய்கிறவர்களும் தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் நம்முடைய குடும்பத்தில் எழுப்பி தருவார். அப்பா பிதாவே, நாங்கள் உண்மை தேடுகிறோம். எங்களை காப்பாற்றுங்க, எங்களை வழி நடத்துங்க, கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க, இருதயத்தில் சமாதானத்தை தாங்க, எங்களை வாழ வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார். God bless you. Bye bye.